தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரே, இன்று நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் லீமா ரோஸுடைய ஆன்மாவை அவரிடத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய குடும்பத்தினோடு அவர் இருந்து வழிநடத்தி இன்று ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்து அவருடைய ஆன்மாவை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் செய்கின்றார். இதை இந்த ஆன்மாவுக்காக நம் அனைவரும் ஜெபிச்சு இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் அவர் அனைவருக்கும் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் மன அமைதியும் சமாதானப்படியும் மற்றும் இவர்களது ஏதாவது குற்றக்குறைகள் ஏதாவது இருந்தால் அதை ஆண்டவர் மன்னித்து அந்த ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளும்படி இந்த திருவிழில் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. மன்றாடுவோமாக. இறைவா, நிலை வாழ்வில் நுழைந்தவருக்காக உம்மை வாழ்வுக்கு இமை வாழ்வுக்கு முடிவே தொழுந்தீரே. உம் அடியார் லீமா ரோஸுக்காக உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் இவரது பெயர் உமது இரக்கத்தின் அருளால் துணியால் வாழ்வின் நூலில் எழுதப்பட பணித்தொழுவீராக. உம்முடைய தூய ஆவியார் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவராகும் திருமகனாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இடைபாறுகிறார்கள். மனித பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை ஒளியிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர்விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தெரிந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை. ஆண்டவரே என் மொழி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் மொழி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் மொழி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் மொழி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் மொழி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். ஆண்டவரே, உமது முகத்தை நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். ஆண்டவரே என் மொழி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் மொழி, அவரே என் மீட்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிரும் உயிர்ப்பும் நானே. என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுள்ளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர் பற்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பிறப்பு என்று ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இறப்பு என்பது நிச்சயம். இதை யாராலுமே தடுக்க முடியாது. இன்று இவர், நாளை நாம். இதுதான் இயற்கையுடைய நியதியாக இருக்கின்றது. ஒரு அழகான தோட்டத்தில் காலையில் மலர்கின்ற மலரானது அந்த மலருடைய அழகையும் அந்த மலருடைய மனத்தையும் பிறருக்கு கொடுத்துவிட்டு மாலை ஆனதுடன் வாடி வதங்குவது போல இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பணியை நல்ல முறையில் நிறைவேற்றிய பின்பு, இறைவன் கொடுக்கப்பட்ட நிலையை அடைந்த பின்பு இறைவன் அவர்களை எடுத்துக் கொள்ளுகின்றார். இது வாழ்க்கையுடைய நீதியாக இருக்கின்றது. இன்று நம்மோடு மத்தியிலிருந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு சகோதரியாக, நல்ல ஒரு உறவினராக, நல்ல ஒரு மனைவியாக அநேக நல்ல காரியங்களை இந்த தாய் அல்லது இவர் செய்திருக்கின்றார். எனவேதான் ஒரே குடும்பமாக ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம் இவர்களுக்காக ஜெபிக்க. நம்முடைய கண்ணீரும் இதயத்தில் வேதனையும் ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவன் நமக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும். இறைவன் இவர்களை இழந்து தவிக்கின்ற குடும்பங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரே குடும்பமாக ஜெபிக்க வந்திருக்கின்றோம். இந்த நாளில் ஒரு முடிவெடுப்போம். இன்றிலிருந்து இவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது போல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக, அதே வேளையில் இவருடைய பெயரினால் நாம் நல்ல காரியங்களை பிறருக்கு செய்கின்ற பொழுது இவருடைய ஆன்மா கண்டிப்பாக நம்மை பொருட்டு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு இன்றோடு இவருடைய எண்ணங்களை, இவருடைய செயல்களை எல்லாம் மறந்து நாம் வாழ்கின்ற பொழுது இவருடைய ஆன்மா நமக்காகவும் நம்முடைய ஜெபத்திற்காகவும் இயங்கி தவிக்கும். எனவே இன்னொரு முடிவெடுப்போம். ஒவ்வொரு நாளும் நம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதும் அல்லது திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுதும் இவருடைய பெயரினால் திருப்பலி ஒப்புக் கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது இவருடைய பெயரினால் சிலருக்கு நன்மைகளை செய்கின்ற இருக்கலாம், அல்லது இவர் காட்டிய நல்ல காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது அந்த நல் காரியங்கள் வழியாக நம்மோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதுதான் நம்முடைய விசுவாசம். எனவே அன்புக்குரியவர்களே, முடிவெடுப்போம். இதிலிருந்து இவருக்காக ஜெபிப்போம். இவருடைய பெரினால் நல்ல காரியங்களை செய்வோம். அது மட்டுமில்லாமல் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒரு மனிதராக பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து தந்தையின் திருவுள்ளபடி நல்ல முறையில் நிறைவேற்றி அதன் பிறகு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை போல நாமும் ஒரு நாள் அல்லது இவரும் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையின் போது உயிர்த்தெழுவார் என்கின்ற விசுவாசம் நம்மில் அதிகமாக இருக்க வேண்டும். அதே போல இன்றிலிருந்து இவர் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு வெறுமை காணப்படலாம். ஆனால் நம்முடைய விசுவாசம் இவர் இருந்த இடத்திலிருந்து இன்றிலிருந்து இறைவன் அவருடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே அந்த விசுவாசத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, வாசகத்தில் கேட்டது போல பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்திருக்கின்றார். அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்வாக மாற்றி மனவேதனையோடு இருக்கின்றோமோ, மனக்கலக்கத்தோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவரிடம் தஞ்ச புகுந்து அதனை நம்முடைய இழப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது இவருடைய ஆன்மாவானது மிகவும் வருத்தப்படும். எப்போது நாம் இந்த இழப்பை ஏற்றுக்கொண்டு இவருக்காக ஜெபிக்கின்ற பொழுது இவருடைய
இவருடைய ஆன்மா விண்ணகத்தில் சேர்ந்து நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் கண்டிப்பாக இறைவனிடம் ஜெபிக்கும். எனவே இந்த நேரத்தில் ஒரு முடிவெடுப்போம். கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்ற பொழுதும் நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இவருடைய ஆன்மா மகிழ்ச்சி அடைய, நித்திய இளைப்பாற்றி அடைய நாம் ஜெபிக்க வேண்டும். அதனை நம்முடைய இழப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்பதற்காக திருப்பலிகள் சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. அடியோர் யாதர் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே, அடியோர் யாதர் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே, மேலொரு வாழ்வு உண்டென்று எம்மேலிடும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலிடும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. சகோதர சகோதரி நாம் அனைவரும் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருவிழின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித நாளின் நன்மைக்காகவும் உமது கையில் திருவள்ளி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமடியார் லீமா ரோஸ் அடுத்த நாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் ஒப்புரப்பு பலியை கண்ணோக்கியருளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவர் மேல் படர்ந்திருந்த பாவ கரைகளை, இவரை பிடித்திருந்த குறைபாடுகளையும் உமது பரிவர்க்கத்தின் கொடையால் கழுவி இவரை தூய்மைப்படுத்துகிறாங்க. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்து உம்மை புகழ்ந்தேற்பது சிறப்பாக எங்கள் பாஸ்கவாய் கிறிஸ்து வழியாக இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது திருமகனை கிறிஸ்து எங்கள் மீது இரக்கமுண்டு எங்களை மீட்பதற்காக கண்ணியவன் என பிறக்க திருவள்ளுவனானார். சிலுவையில் பாடுபட்டு சாவின் முடிவிற்றலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோறும் இருந்து உயிர்த்தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதராதி தோறும் அரியணை சொல்வோர், ஆட்சிபுரம் மற்றும் ஆனந்த அணியும் சேனையாளிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் நமது மகிமை புகழ்ந்து பாடிய முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கிடைத்து தம்மை கழித்த போது அப்பத்தெடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இருவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்றும் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியில் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் வரவிருக்கும் திரு நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சுசிலாத்மாரகிரம் சுதேஷ், எல்லா துணையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். நீரென்று இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட லீமாரோஸ் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கின்ற இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீது இரக்கமாய். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகி புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலை வாழ்க்கை கொள்ளுவது பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனியுடன் அருளுமாய் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருக்கிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கு இறைவனை சமரியே, இனிமே இறக்கம் வேண்டும். உலகின் பாவம் போக்கு இறைவனை சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சன்னதி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மனின் விருதுக்கு அழகி பெற்றோர் பெயர் பெற்றோர்.
புதிய அறிவிப்பு திருப்பலியிலே வழங்கப்படும் நற்கருணை உள்ளே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாத்திரம் வாங்கிக் கொள்ளவும் மற்றவர்கள் உங்கள் இடத்திலே நின்று மனிதந்த ஆத்மாக்காக நீங்கள் ஜெபிக்க கேட்டுக்கொள்கின்றோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தன்னைத்தானே தயாரித்தவர்கள் மட்டும் கருணை விருந்தில் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மற்றவர்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் பிற சபையை சேர்ந்தவர்கள் தயவு செய்து நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம். யாரிடம் செல்வோம்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இன்று லீமா ரோஸ் இவர்களை இவ்வுலகை விட்டு பிறந்த உம்மாடியார் கனியுடன் கண்ணோக்கி அருளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்பலியின் பயனாக இவர் தம் பாவலிருந்து விடுபெற்று தூய்மையடைந்து உயிர்ப்பின் என்றென்றும் உள்ள மகிழ்ச்சி பெற்று செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த விசேஷமாக லீமா ரோஸ் மற்றும் அவருடைய கணவரான வின்சென்ட் பால், அவருடைய பிள்ளைகள் ஸ்ருதி மற்றும் ஸ்நேகர் விவேக் இவர்களுக்கு திருச்சபையின் மூலியமாகவும் மற்றும் பங்கு தந்தைகள் மூலியமாகவும் இந்த குடும்பத்துக்கு நான் ஆறுதலாக கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த 2 வாரத்துக்கு முன்னே தான் நான் பார்த்தேன். அவர்களை நான் அன்பியம் கிறுக்கு சபையில் ஸ்மால் கிறிஸ்டின் கம்யூனிட்டியில் நாங்கள் போன பொழுது அவங்களும் வந்திருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க, விசாரிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக. எங்களுக்கே ஒரு பெரிய ஷாக்கிங் தான். இந்த மாதிரி திடீர்னு அவர்கள் என்னுடைய காலையில் நாங்கள் இந்த அவங்களுடைய மரணத்தை கேட்டு பிறகு கிறிஸ்து வந்தவர்களே, மரணம் மனிதருக்கு எல்லாருக்கும் ஒரு தேவை. ஒரு மனிதன் மரித்தால் மட்டும்தான் கடவுளை பார்க்க முடியும். அது ஒரு பெரிய கிஃப்ட். இன்று அந்த ஆன்மா கடவுளை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக வெயிட் பண்ணி இருப்பாங்க. கடவுளை இந்த ஆன்மாவை இவ்வளோ வருஷங்கள் காலமாக இந்த உலகத்திலே பிரிக்க வைத்து ஒரு பெற்றோர்களுக்கு மகளாகவும் கணவனுக்கு மனைவியாகவும் பிள்ளைகளுக்கு தாயாராகவும் அவர் ஆசீர்வதிக்கிறார். மற்றும் அவருடைய ரிலேட்டிவ்ஸ், பிரதர் சந்தோஷ், அவங்க எல்லாருக்குமே ஒரு குடும்பத்தில் அவர்களை அனுப்பி வைத்து இத்தனை நாட்களும் அவருடைய விசுவாசத்திலும் அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். அது கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். மற்றும் இந்த குடும்பத்துக்காக நாம் ஜெபிப்போம். விசேஷமாக இந்த ஆன்மா கடவுளுடைய சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது அவர் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு நிரந்தரமான வாழ்க்கையை அவர் வாழ்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்வோம். மற்றும் விசேஷமாக இவருடைய குடும்பத்திற்காக நம்முடைய ஆறுதலும் மற்றும் மன்றாட்டும். இறைவனை மக்கள் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கு உயிர் வாழ்கின்ற நம் சகோதரி லீமா ரோஸ் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரை பரிசையில் இவரை வல்லமை உள்ளதாக உயிர்த்தல் செய்வாராக. இவரது ஆன்மா புனிதரை கூட்டத்தில் இடங்கள் நட்பைவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இறக்கம் பார்ப்பதாக, சாவை மீட்பு அளிப்பதாகி பாவமிடம் ஒழிவதாக. பிதாவிடம் இவர் அன்பு கொள்ள நல்ல ஆயன் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் நித்திய மன்னரை பரிவாரத்தில் முடிவெற்றிக்கும் புனிதரை தோழமையும் பெற்று மகிழ்வாராக. இறைவனின் புனிதரை துணிந்திருக்க வருவே, தேவனின் தூதரை எதிர்கொண்டு வருவே. உம்மை தன்னிடம் அடைந்த கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு தூதரும் உம்மை ஆபிரகாமின் வழியில் கொண்டு போய் சேர்ப்பாராக. நித்தியிலே போற்றி ஆண்டவரை என்று அளித்திடுவீரே, முடிவில்லாத பழி உரிமை ஒழிவதாக. சேர்ந்து லீமா ரோஸுடைய ஆன்மாவை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுவதற்காக அவருடைய சிறுவீசம் கற்றுக்கொடுத்ததை சொல்லுவோம். என்னுடைய தந்தையே,
உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே, உம்முடைய கையில் எம் சகோதரி லீமா ரோஸ் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவி சாய்த்து அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரியோடும் என்னால் ஒன்று சேர்ந்திருக்க மட்டும் விசுவாசம் நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேய்ச்சி கொள்ள செய்திருடும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது திருவிழப்படி இறந்து வாழ்ந்து இறந்த அடியார் தாம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது மெய்யான விசுவாசம் இவ்வுலகில் இவருக்கு விசுவாசிகளின் கூட்டத்தில் இடமளித்தது போல உமது இரக்கம் இவரை மறுவுலகில் வாழ்வர்களின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். ஆண்டவரோடு இருப்பதாக. எல்லா இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவின் ஆணையம் ஆசீர்வதிப்பாராக. மண்ணில் வாழ்ந்த செல்வம் Amen.
இதில் உள்ள புரிஞ்சுக்கணும்னாக்கா